கனடாவிலே இடம்பெறுகின்ற இந்த மாற்றங்களில் இவ்வாறான அதாவது வெப்ப மாற்றம் என்பதும் காட்டுத்தீ என்பதும் கடந்த பல ஆண்டுகளாக அடையாளப்படுத்தப்பட்டு வந்த ஒரு ஆபத்தான நிலையின் அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் செல்கின்றோம் என்பதுதான் உண்மையான தாற்பயம். இங்கே இடம்பெறப் போகின்ற விடயங்கள் அதாவது இப்பொழுது குறிப்பாக 200 காட்டுத்தீக்கள் வட மேற்கு மற்றும் வட ஒன்றாரியோவில் அடையாளம் காணப்பட்டு அவை மீதான கட்டுப்பாடுகளை அல்லது அவற்றை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையை அரசாங்கம் மேற்கொண்டு வந்தாலும் அவற்றினை கட்டுப்படுத்துவது என்பது இலகுவானதல்ல. அதற்கான காரணம் என்னவென்றால் வெப்பநிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் அல்லது வெப்பநிலை அதிகமாக இருக்கின்ற பொழுது தீ பரவலின் தன்மை என்பது மிகவும் வேகமாக இருக்கும். அவ்வாறு வேகமாக இருக்கின்ற பொழுது அந்த காற்று பரம்பலின் திசை நோக்கி அது செல்கின்ற பொழுது ஏற்படுகின்ற மாற்றங்களில் ஒன்றாக தற்பொழுது அந்த புகை மூட்டம் என்பது எங்களை டொரண்டோ மாநகரை மிகவும் ஒரு பலவீனப்படுத்தப்பட்ட மாநகரமாக அல்லது ஒன்றாரியோ மாகாணத்தையே அவ்வாறான ஒரு நிலைக்கு இட்டு சென்றுள்ளது. அதாவது ஃபீஃபா எனப்படுகின்ற ஒரு சர்வதேச உதைப்பந்தாட்ட சம்மேளனமே தங்களது இணையதளத்தில் டொரண்டோவில் அந்த ஃபேர் ஃபேன் அதாவது ரசிகர்கள் ஒன்றாக இருந்து பார்க்கின்ற இடங்களிலான நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்படுகின்றன. ஏனென்றால் டொரண்டோவிற்கு செம்மம் மஞ்சள் நிற காற்று சுத்தமில்லாத அறிவிப்பும் வெப்பமான அறிவிப்பும் விடுக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. அதனால் தெரிவிக்கப்பட்ட விடயம் என்னவென்றால் உலகமயமாக்கப்பட்ட செய்தியாக இது மாறி இருக்கின்றது. வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இன்றைய செய்தியின் பின்னணி களத்திலே தற்பொழுது ஒன்டாரியோவில் ஒரே நேரத்தில் இரட்டை தாக்கமாக அமைந்துள்ள கடுமையான வெப்பமும் அதே நேரம் காட்டுத்தீயால் ஏற்பட்டுள்ள மோசமான காற்று தரமும் குறித்து நாங்கள் இன்றைய செய்தியின் பின்னணி களத்திலே பேசப் போகின்றோம். உண்மையிலேயே இன்று எங்கு பார்த்தாலும் இந்த இயற்கை பேரண்டத்தின் சமநிலை என்பது குலைந்து வருவதையே நாங்கள் அவதானிக்க முடிகின்றது. இதற்கு மிக பெரும் சாட்சியமாக ஒன்டாரியோவின் தற்போதைய காலநிலை மாற்றமும் அமைந்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். 1936க்கு பின்பு மிக கடுமையான வெப்ப அலையும் உலகையே அச்சுறுத்தும் காட்டுத்தீயின் நச்சு புகையும் ஒன்றிணைந்து இங்கு வாழுகின்ற மக்களின் அன்றாட வாழ்வாதாரத்தை அதே நேரம் ஆரோக்கியத்தையும் மிக முக்கியமாக நிலை குலைய செய்திருக்கின்றன என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலை தற்போது இங்குள்ள மக்களின் வாழ்க்கைக்கு மிக பெரும் சவாலாக மாறியிருக்கின்றது. இது வெறும் தற்காலிக வானிலை மாற்றம் அல்ல. கண்டிப்பாக புவி வெப்பமயமாதல் என்பது நம்முடைய வாசல் படிக்கு வந்துவிட்டதனுடைய அபாய எச்சரிக்கை என்றுதான் நினைக்க தோன்றுகிறது. இது குறித்து உரையாடுவதற்காக நம்மோடு வளமை போல இணைக்கின்றார் அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா அவர்கள். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம். வணக்கம் ஜோதி. வணக்கம் நேயர்களே. ஆமாம், உங்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்றுக் கொண்டு. ஆமாம் சுரேஷ் தர்மா, 1936க்கு பிறகு ஒன்டாரியோ இத்தகையதொரு மிக கடுமையான வெப்ப அலையையும் காட்டுத்தீ புகையையும் ஒரே நேரத்திலே சந்திக்கின்றது, இரட்டை தாக்கங்களை சந்திக்கின்றது. தற்பொழுது உலகின் மிக மோசமான காற்று தரம் கொண்ட நகரமாக டொரண்டோ தரவரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த பொழுதிலே உங்களுக்கு தெரியும், டொரண்டோவை பொறுத்தவரையில் மக்கள் சிறப்பாக வாழ்வதற்குரிய ஒரு நகரமாக அது எப்பொழுதுமே தரவரிசைப்படுத்தலில் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் இன்றைக்கு இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் காற்று தர எச்சரிக்கை செம்மஞ்சள் எச்சரிக்கையின் கீழ் இருக்கின்றது. இவை மட்டுமல்ல, வெப்பம் மற்றும் புகை காரணமாக வெளிப்புற நிகழ்ச்சிகள் பல இங்கே ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த அவல நிலைமைகளை ஒரு தற்காலிக வானிலை மாற்றமாக மட்டுமே நாங்கள் கடந்துவிட முடியுமா? இல்லை என்று சொன்னால் இதனை உலக வெப்பமயமாதலின் ஒரு பேராபத்தான வெளிப்பாடாக பார்க்க வேண்டுமா? எப்படி நீங்க பாக்குறீங்க? நிச்சயமாக. அதாவது கனடாவிலே இடம்பெறுகின்ற இந்த மாற்றங்களில்
இவ்வாறான அதாவது வெப்ப மாற்றம் என்பதும் காட்டுத்தீ என்பதும் கடந்த பல ஆண்டுகளாக அடையாளப்படுத்தப்பட்டு வந்த ஒரு ஆபத்தான நிலையின் அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் செல்கின்றோம் என்பதுதான் உண்மையான தாற்பயம். இங்கே இடம்பெறப் போகின்ற விடயங்கள் அதாவது இப்பொழுது குறிப்பாக 200 காட்டுத்தீக்கள் வடமேற்கு மற்றும் வட ஒன்றாரியோவில் அடையாளம் காணப்பட்டு அவை மீதான கட்டுப்பாடுகளை அல்லது அவற்றை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையை அரசாங்கம் மேற்கொண்டு வந்தாலும் அவற்றினை கட்டுப்படுத்துவது என்பது இலகுவானதல்ல. அதற்கான காரணம் என்னவென்றால் வெப்பநிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் அல்லது வெப்பநிலை அதிகமாக இருக்கின்ற பொழுது தீப்பரவலின் தன்மை என்பது மிகவும் வேகமாக இருக்கும். அவ்வாறு வேகமாக இருக்கின்ற பொழுது அந்த காற்று பரம்பலின் திசை நோக்கி அது செல்கின்ற பொழுது ஏற்படுகின்ற மாற்றங்களில் ஒன்றாக தற்பொழுது அந்த புகை மூட்டம் என்பது எங்களை டொரண்டோ மாநகரை மிகவும் ஒரு பலவீனப்படுத்தப்பட்ட மாநகரமாக அல்லது ஒன்றாரியோ மாகாணத்தையே அவ்வாறான ஒரு நிலைக்கு இட்டுச் சென்றுள்ளது. இதனைத்தான் நீங்கள் குறிப்பிட்ட இன்றைய தேதியின் போதான உலகில் மிகவும் அதாவது காற்று அசுத்தமான இடமாக டொரண்டோ பதிவு செய்யப்பட்டது. அதற்குரிய காரணம் இந்த புகை மூட்டம். இந்த புகை மூட்டம் எவ்வாறு இந்த அதாவது சூரிய கதிர்களை கூட மதித்து அதாவது தடுத்து அல்லது சூரியனை கூட வெறும் கண்ணால் பார்க்கக்கூடியதான நிலைமையை அல்லது சூரியனே தெரியாத நிலைமையும் அருகில் உள்ள கட்டடங்களை கூட காண முடியாத நிலையை கூட ஏற்படுத்தி இருப்பதை நாங்கள் கண்கூடாக காண்கின்றோம். இது உண்மையிலேயே எவ்வாறு பார்க்கப்பட வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக இது ஆண்டாண்டாக இடம்பெற்று வருகின்ற இந்த அதாவது நாங்கள் எதிர்பார்த்த இந்த காலநிலை மாற்றங்கள் அல்லது செயற்கை வாயுக்களின் விளைவுகளாக நாங்கள் ஏற்படுத்தி கொண்ட ஒரு தாக்கத்தின் மறுவடிவமாக தற்பொழுது இவற்றை கட்டுப்படுத்துகின்ற தன்மை என்பது குறைந்து வருகின்றது. இந்த புகை என்பது தற்பொழுது நியூயார்க் நகரை கூட நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. எனவே இது ஒரு பரவலான பிரச்சனையாக தொடர்ந்து ஏற்பட போகின்ற நிலை இருக்கின்றது. இதுதான் உண்மையான விடயமாக நாங்கள் பார்க்கலாம். இதற்குரிய காரணம் நிச்சயமாக மனிதர்களின் அபரீதமான அதாவது பாவனைகள் தான் அதற்குரிய காரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய விடயமாக இருக்கின்றது. இது பல வகைகளிலும் பாதிப்புகளை ஏற்படுத்த போகின்றது. நிச்சயமாக இந்த இடத்திலே நாங்க இந்த விடயத்தையும் சிந்தித்து பார்க்கலாம் சுரேஷ் சர்மா. இந்த காலநிலை நெருக்கடிகள் ஒன்டாரியோவினுடைய பொருளாதார கட்டமைப்பையும் அதே நேரம் உட்கட்டமைப்பையும் நீண்ட கால அடிப்படையிலே எவ்வாறு பாதிக்க போன்றது என்று நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, அது நிச்சயமாக 2 வகையாக நாங்கள் இதனை பார்க்கலாம். முதலாவதாக பார்ப்பதாக இருந்தால் நீங்கள் கேட்ட கேள்வி பொருளாதார நிலையில். பொருளாதாரம் என்பது நிச்சயமாக பாதிக்கப்பட போகின்றது. அதற்குரிய காரணம் இந்த அதாவது இயற்கை வேளாண்மை அல்ல இயற்கை வேளாண்மை என்பதை விட காலபோக வேளாண்மை, அதாவது காலபோக மழையை அல்லது காலபோக நிலையை நம்பி செய்யப்படுகின்ற பெரிய வேளாண்மைகள் எல்லாம் பாதிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை இந்த வெப்பநிலை மாற்றம் என்பது ஏற்படுத்தி இருக்கின்றது. அத்தோடு போக்குவரத்துகளில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் மற்றும் பொருளாதார மாற்றங்கள், குறிப்பாக வீடுகளை விட்டு மக்கள் வெளியேறுதல் போன்றவை மற்றும் புகையிரதல், அதாவது காட்டுப்பகுதிகளால் செல்லக்கூடிய புகையிரதங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கும். ஏனென்றால் அவைகளுக்குரிய பாதைகள் இந்த புகை மூட்டங்களால் சில வேளைகளில் பாதிக்கப்பட்டதாகவும் அதே நேரம் பார ஊர்திகள் போன்றவையும் தொழிற்சாலைகள் பல அதாவது தற்காலிகமாக மூடப்படுகின்ற நிலை போன்றவையும் ஏற்படும். இவை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அதாவது நாளாந்த பாதிப்புகளாக இருக்கும். அதன் மேலாக இவ்வாறான நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கான தேவை, அதாவது நான் இப்பொழுது கூட நீர் தாங்கி விமானங்கள், நீர்வீழ்ச்சி விமானங்கள் என்பன சுமார் 140 விமானங்கள் இந்த சேவையில் ஈடுபடுத்தப்படுகின்றன. அதைவிட சில நூற்றுக்கணக்கான தீயணைப்பு படை வீரர்கள் என்பவர்கள் இந்த சேவைகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அதனுடைய தன்மை போதுமா அல்லது அதனை அதிகரிக்க வேண்டுமா போன்ற திட்டங்கள் எல்லாம் இனிவரும் காலங்களில் நிச்சயமாக அதாவது ஸ்ட்ரக்சர் எனப்படுகின்ற ஒரு உறுதியான கட்டமைப்புகள் எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க வேண்டிய நிலையில் செயற்படுத்தப்படுகின்ற பொழுது அதற்குரிய செலவினங்கள் போன்றவையும் அதிகரிக்கும். அதேவேளை இந்த மின்சாரத்தின் பாவனை என்பதும் மற்றது மக்களின் உடல் நலம் என்பது இப்பொழுது குறிப்பாக இவ்வாறு கூறுங்கள், 500க்கும் மேற்பட்ட குளிர் நிலையங்கள் வெப்பத்தில் இருந்து பாதுகாப்பதற்கு திறக்கப்பட்ட பொழுதும் அந்த பிரச்சனை மாறி தற்பொழுது சுவாச நிலையங்கள் திறக்கப்பட வேண்டிய நிலை
ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது சுத்தமான காற்றை சுவாசிப்பதற்கான தற்காலிக நிலையங்கள். இன்றைய நிலையில் வைத்தியர்களை நாடி தங்களுக்கு சுவாச பிரச்சனைகள் இருக்கின்றன என்று சென்றவர் சிறுவர்கள் மற்றும் முதியோர்களின் எண்ணிக்கை இன்று அதிகமாக இருந்ததாக வைத்திய தரப்புகள் தெரிவிக்கின்றன. அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், அந்த ஏற்கனவே பாதிப்புள்ள அல்லது பலவீனமான உடல் அமைப்பை கொண்டவர்களுக்கெல்லாம் உடனடியாக தாக்கங்களை விளைவிக்கக்கூடியதாகவும், சிறு சிறு உணர்வுகளை பெறக்கூடியவர்கள் அல்லது அலர்ஜி எனப்படுகின்ற எதிர்மறை விளைவுகளை கொண்டவர்களுக்கெல்லாம் இது பாரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் மாறி இருக்கின்றது. எனவே அது வைத்திய கட்டமைப்பில் கூட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. இவ்வாறான தாக்கம் என்பதில் இங்கே உள்ள நிலைமை ஒரு மிகவும் சிக்கலான நிலைமை. எவ்வாறு கூறலாம் என்றால், 26, அதாவது வெளியில் வெப்பம் அதிகமாக இருக்கின்றது, வீட்டிற்குள் இருங்கள் என்கின்ற அறிவித்தலும் மற்றும் இந்த வாரங்கள் வீட்டிற்குள் இருக்க முடியாவிட்டால் குளிரூட்டப்பட்ட இடங்கள் போன்றவற்றில் இருங்கள் என்கின்ற அறிவிப்பும் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் நீங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுடைய குளிர்சாதன வசதிகள், அதாவது குளிரமைப்பு வசதிகள் 26 பாகைக்கு உட்பட்டதாக வெப்பத்தை வைத்திருக்காவிட்டால் நீங்கள் வீட்டில் இருப்பது கூட உங்களுக்கு சிரமமானதாக இருக்கும் என்று அவ்வாறாக வீட்டில் இருக்க வேண்டாம் என்கின்ற எச்சரிக்கை விடுக்கப்படுகின்றது. எனவே இது இரண்டும் அந்த ஒன்றுக்கு முரணான செய்திகள். அதாவது உங்களுடைய குளிர்சாதன நிலைமை இல்லாத வீடுகளில் இருப்போருக்கு மிகவும் கடினமான தன்மையையும், அதே நேரம் குளிர் சாதனமாக அல்லது குளிர் ஊட்டப்பட்ட வீடுகளில் இருப்பவர்களுக்கு அந்த வெளிவெப்பம் அதிகரித்து உள்வெப்பம் என்பதை 26 பாகைக்கு செல்லுமாக இருந்தால் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கான தன்மை என்பது இலகுவாக இருக்கும் என்பதும், அதாவது இதில் அவர்கள் முக்கியமாக 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கும் மற்றும் ஏற்கனவே சுவாச மற்றும் இதய நோய் உள்ளவர்களுக்கும் உடனடியான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தையும் அதே நேரம் மரணங்களை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களையும் இது ஏற்படுத்தும் என்பதுதான் உண்மையான செய்தி. இங்கே நீங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள். 1936 ஆண்டு, குறிப்பாக 1936 ஆண்டு இவ்வாறானது ஒரு நடவடிக்கையின் பொழுது அந்த அதிக வெப்பம் பதிவு செய்யப்பட்டதாகவும், இப்பொழுது 90 ஆண்டுகள் சரியாக கடந்து இந்த வெப்பம் என்பது இப்பொழுது அதனை விடவும் அதிகமாக ஆம்ஸ்ட்ராங் எனப்படுகின்ற தண்டர் பே நகரத்திற்கு அண்மையில் உள்ள ஒரு நகரத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 41 பாகைகளாக. 41 பாகைகள் என்பது ஒரு சாதாரண வெப்பநிலை இல்லை. அது மிகவும் மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு நிலையில் இருக்கின்றது என்பதைத்தான் இந்த அந்த வெப்ப பதிவு என்பது காட்டி இருக்கின்றது. இவ்வாறான தொடர்நிலைகள் ஏற்படும் பொழுது அது மிகவும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. கண்டிப்பா, கண்டிப்பா. அதே நேரம் சுரேஷ் தர்மா, இந்த மோசமான காற்றுத்தரம் மற்றும் தீவிர வெப்பம் காரணமாக இப்பொழுது இங்கே கல்விக்கூடங்கள், வெளிப்புற விளையாட்டுக்கள், அதே நேரம் FIFA உலகக்கோப்பை அரையிறுதி போட்டிக்கான பொது கொண்டாட்ட நிகழ்வுகள் வரை அனைத்துமே ரத்து செய்யப்பட்டு இருக்கின்றன இல்லையா? ஆமாம். ஆமாம். இந்த மாதிரியான ஒரு அவசர கால சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கும், அதே நேரம் பாதிப்புகளை குறைப்பதற்கும் நம்முடைய தற்போதைய மத்திய மற்றும் மாகாண அரசுகளின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும், அதே நேரம் பேரிடர் மேலாண்மை கொள்கைகளும் போதுமானதாக இருக்கின்றதா? உங்களுடைய அவதானிப்பு எப்படி இருக்கின்றது? இல்லை, இதை இவ்வாறு கூறலாம். அதாவது FIFA எனப்படுகின்ற ஒரு சர்வதேச உதைபந்தாட்ட சம்மேளனமே தங்களது இணையதளத்தில் டொரண்டோவில் அந்த ஃபேஃபேன் அதாவது ரசிகர்கள் ஒன்றாக இருந்து பார்க்கின்ற இடங்களிலான நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்படுகின்றன. ஏனென்றால் டொரண்டோவிற்கு செம்மம் மஞ்சள் நிற காற்று சுத்தமில்லாத அறிவிப்பும் வெப்பமான அறிவிப்பும் விடுக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. அதனால் தெரிவிக்கப்பட்ட விடயம் என்னவென்றால் உலகமயமாக்கப்பட்ட செய்தியாக இது மாறி இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டது போல பல இடங்களிலும் சிட்டி ஆஃப் வோன் மற்றும் சிட்டி ஆஃப் மிசிசாகா, பிராம்டன் மற்றும் டொரண்டோ போன்ற பல இடங்களிலும் இவ்வாறான நிலைமைகள் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கின்றன. அவற்றை விடவும் தற்பொழுது அதாவது ஃபயர் பேன் எனப்படுகின்ற நெருப்பூட்டல், கோடை காலங்களில் சில இடங்களில் நெருப்பூட்டுவதும் அல்லது நீங்கள் உங்கள் கழிவுகளை உங்களுக்கு பெரிய வளவுகள் இருந்தால் அதனை எரிப்பது போன்ற விடயங்களில் ஈடுபடுவது போன்றவை எல்லாம் தடை செய்யப்படுகின்றன. குறிப்பாக இரவு பிற்பகல்களில் அல்லது இரவு நேரங்களில் ஏற்படுத்தப்படும் இந்த களியாட்ட வெப்பமூட்டல் என்பது எல்லாம் தடை செய்யப்படுகின்றன என்றால் அவை எல்லாம் ஆபத்தான
நிலைமைகளை கொண்டு வரும் என்பதற்காக. அதாவது நில அமைப்புகளை பெரிதாக கொண்ட ஒன்றாரியோ போன்ற மாகாணங்களில் காட்டுத்தீ போன்றவை ஏற்படுத்துகின்ற தன்மையை கட்டுப்படுத்துவது என்பது இயற்கையுடன் ஒத்த ஒரு விடயமாகவும், இயற்கை வானிலை சீதோஷ்ண நிலை சம்பந்தமான விவகாரங்கள் இத்துடன் இணைந்து பயணிப்பதாகவும், அதாவது நீங்கள் ஒரு 2 அல்லது 3 நாட்கள் வெப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்ட ஒரு நேரத்தில் ஒரு தீ ஏற்படுமாக இருந்து அந்த தீ ஏற்படுகின்ற பொழுது காற்றும் பலமாக வீசுமாக இருந்தால் இயற்கையின் கோரத்தாண்டவம் என்பது பெரிதாக இருக்கும். எனவே அவற்றையெல்லாம் கட்டுப்படுத்துவது என்பது மிகவும் சிரமத்திற்குரிய விடயம். ஆனால் இவற்றை கட்டுப்படுத்துவதற்கான கட்டமைப்புகளையும் அதற்குரிய ஆளணிகளையும், குறிப்பாக நான் குறிப்பிட்டது போன்ற இந்த நீர் பாய்ச்சும் விமானங்கள் போன்றவற்றை ஏற்படுத்துவதெல்லாம் நடைமுறைக்கு வரும் என்பது நிச்சயமாக நம்பிக்கை இருக்கின்றது. என்றால் அவ்வாறான நிலையைத்தான் நாங்கள் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக. மிக்க நன்றி சுரேஷ் தர்மா. இந்த சுற்றுச்சூழல், பேரிடர், அரசியல் மற்றும் சமூக பரிமாணங்களை மிக ஆழமாக விளக்கி இருக்கிறீங்க. நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்கள் நேயர்களுக்கு நல்லதொரு விழிப்புணர்வை கொடுக்கும் என்று நம்புகின்றேன். மிக்க நன்றி. மீண்டும் ஒரு செய்தியின் பின்னணி களத்திலே உங்களை சந்திப்போம். நன்றி ஜோதி. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.